சோ गाइस நிறைய பேர் ப்ரோ டோரிமோன் பத்தி பேசு ப்ரோ. டோரிமோன் என்னதான் ப்ரோ ஆச்சு? டோரிமோன் வருமா வராதா? டோரிமோன் பேன் ஆயிடுச்சுன்னு சொல்றாங்களே ப்ரோ. அப்ப அவ்வளவுதானா ப்ரோ? அப்படின்ற மாதிரி கேள்விகள் இருந்துச்சு. சோ இந்த கேள்வி நிறைய பேர் இன்ஸ்டால கேட்டு வச்சிருந்தீங்க, அண்ட் சேம் டைம்ல யூடியூப்ல கேட்டு வச்சிருந்தீங்க. சரி ஓகே ப்ரோ, நீ கேட்டதனால தான் வீடியோ போடுறியா ப்ரோ அப்படின்னு கேட்டா சரி அப்படி எல்லாம் கிடையாது. ஒரு காலத்துல நானா இருந்தாலும் சரி நீங்களா இருந்தாலும் சரி டோரிமோன் பார்க்காதவங்க யாருனே கிடையாதுன்னு சொல்லி ஆகணும். ஸ்கூல் எல்லாம் முடிச்சுட்டு வந்துட்டு ஏன் ஸ்கூல்ல லீவ் போட்டு டோரிமோன் பார்த்த டைம் எல்லாம் அதிகம். சோ அப்படி பார்த்த கார்ட்டூன் அந்த பாட்டுக்கு ஏத்த மாதிரியே வளர்ந்தால் அனைத்தும் மறந்திடுமே, நானோ இதனை மறவேனே. அந்த கார்ட்டூனையும் அந்த அனிமையை விட்டுட்டு வேற கார்ட்டூனையும் பார்க்க போயிட்டோன்றதான் நிகழ்ச்சித்தனமான உண்மை. இன்னத்தான வேற கார்ட்டூன் வேற அனிமே சொல்லிட்டு ஏகப்பட்ட அனிமே பார்த்தாலுமே நம்மளுக்கு டோரிமோன் கொடுத்த என்ஜாய்மெண்ட்டை வேற எந்த அனிமே கொடுக்கலன்றதான் நிகழ்ச்சித்தனமான உண்மை. அந்த விஷயம் சிங்சானுக்கும் பொருந்தும். சோ அப்படிப்பட்ட டோரிமோன் கதை தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். டோரிமோன் ஏன் தடை செய்யப்பட்டுச்சு அப்படின்ற விஷயத்தையும் பார்க்க போறோம். சோ எனிவே गाइस, நீங்க டோரிமோன் ஃபேன்ஸா இருக்கீங்க அப்படின்னா வீடியோக்கு மறக்காம லைக் பண்ணி வச்சுக்கோங்க. சோ சொன்னதெல்லாம் சொல்லிட்டு நினைக்கிறேன். அப்புறம் வடகர்ஸ் வீடியோக்கு போலாமா? ஒன்றாக வரைந்தேன், நன்றாக வரைந்தேன், அனுலகை கடந்து காலத்தையும் கடந்து நான் தூர தேசம் தான் செல்வேன். வளர்ந்தால் அனைத்தும் மறந்திடுமே, நானோ இதனை மறவேனே. ஸோ இப்படி இருந்த டோரிமோன் ஏன் ஒரு அளவுக்கு சிறியோர் முதல் பெரியவர் மாதிரி அப்படின்னு எப்படி சொல்றோமோ ஸோ அதே மாதிரி எல்லாராலும் பார்க்கப்பட்ட ஒரு அனிமே தான் டோரிமோன்னு சொல்லலாம். ஏன் நம்ம கார்ட்டூனு பேரோட தெரிஞ்சிருக்காது, ஆனா இதை உட்காந்து பார்த்து இருந்திருப்போம். ஸோ அட் சேம் டைம்ல யாரை கேட்டாலும் தெரியாது அப்படின்ற பதில எதிர்பார்க்கவே முடியாது டோரிமோன்னு சொல்லும் போது. ஸோ இப்படிப்பட்ட டோரிமோன் உச்சிலே இருக்கிற டோரிமோன் போன வாரம் ஃபுல்லா பேன் ஆயிடுச்சுன்ற மாதிரி நியூஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ உண்மையிலே பேன் தான் ஆச்சா ப்ரோ, இனிமே டோரிமோனே வராதா ப்ரோ அப்படின்னு கேட்டா எஸ் வராது. ஆனா அது எல்லாம் நம்ம இந்தியாவில் இல்ல, அது எல்லாம் இந்தோனேஷியால. என்ன சொல்ற ஏதோ சொல்றியா அப்படின்னு கேட்டா நீங்க டோரிமோன் பேன் ஆயிடுச்சு, டோரிமோன் வரவே போது கிடையாது பார்த்த நியூஸ் எல்லாம் வேற எங்கேயும் கிடையாது, இன்ஸ்டாகிராம்ல மட்டும் தான். இன்ஸ்டாகிராம்ல லைக் வரணும் கமெண்ட் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்தோனேஷியால நிறுத்தப்பட்ட டோரிமோனை உலகம் ஃபுல்லாவே நின்றுச்சுன்ற மாதிரி சொல்லி வச்சு லைக் கமெண்ட் வாங்கிட்டானுங்க. சோ அதோட எதிர்மறையா தான் கடைசியா டோரிமோனுக்காக என்ன வீடியோ போட வச்சுட்டானுங்க. சோ என்னத்தான் இருந்தாலும் டோரிமோன்ல அவ்வளவு பெரிய பெரிய சீன்ஸும் கிடையாது. அப்பப்ப வேணா நோபிட்டா வேணா சுசுகா கூட பாவடை தூக்குவான். பட் அதுவுமே சென்சார்ஷிப்ல தான் இருக்கும், அதெல்லாம் நம்ம காட்டவும் மாட்டானுங்க. சோ இந்த அளவுக்கு வந்து டைலாக்ல இருந்து சென்சார்ல இருந்து எதை காட்டணும் எதை காட்டக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த அளவுக்கு இருக்கிற டோரிமோனோட ப்ரொடக்ஷனும் சரி, நம்ம இந்தியாவுல எடிட் பண்ற சென்சார்ஷிப்பும் சரி, அது எங்க இருந்தாலுமே சரி. சோ ஒரு சயின்டிபிக் கலந்த ஒரு காமெடி கார்ட்டூனை பேன் பண்றதெல்லாம் வந்து வாய்ப்பே கிடையாது. லைக் ஏஓடியை பேன் பண்ணா அதுல ஒரு அர்த்தம் இருக்கு, நருட்டோ பேன் பண்ணா கூட அதுல சில அர்த்தங்கள் இருக்கு. ஆனா இந்த டோரிமோனை எதுக்கு ப்ரோ பேன் பண்ணானுங்க? டோரிமோனை எதுக்கு ப்ரோ, என்னதான் ப்ரோ விஷயம், அது என்னதான் ப்ரோ இருக்கு அதுல பேன் பண்றதுக்கு அப்படின்னு கேட்டா அதுல ஒண்ணுமே இல்லைன்றதுதான் பெரிய விஷயமே. என்னடி சொல்ற? நீ என்ன சொல்ற? அதாவது டோரிமோன் கார்ட்டூன்ல ஒண்ணுமே இல்லைன்னு சொல்ல வரல, நான் சொன்ன இவ்வளவு விஷயங்களும் ஒண்ணுமே இல்லைன்னு சொல்ல வரேன். என்ன ப்ரோ ஏதோ சொல்ற, என்ன ப்ரோ புரிய மாட்டுது ப்ரோ அப்படின்னு கேட்டா நிறைய பேர் ஜப்பான்ல பார்த்துருப்பீங்க, அது வீடியோலயும் சரி எங்க இருந்தாலுமே சரி. பட் யாருக்குமே இந்தியா பக்கத்துல இருக்கிற இந்தோனேஷியா பத்தி யாருக்கும் தெரியாது. உடனே இந்தியா பக்கம் ப்ரோ இந்தோனேஷியா இருக்குது, இந்தியா பக்கத்துல பங்களாதேஷ் ஸ்ரீலங்கா தானே ப்ரோ இருக்குன்னு வந்துடாதீங்க. நான் சொல்ல வந்தது இந்தியாவுக்கு அருகாமையில். ஓகேவா? சோ எதுக்கு இந்தோனேஷியால இம்பார்ட் ஆனுங்க அப்படின்னு கேட்டா நம்ம எல்லாரும் ஜாக்கி ஜான் பார்த்துருப்போம். அந்த ஜாக்கி ஜானும் கிடையாது, ஜாக்கி ஜான் சரி, பிளேட் சரி, நம்மளோட அப்புறம் டிராகன் பூஸ்டரும் சரி. சோ அதெல்லாம் எதுக்கு நிப்பாட்டப்பட்டுச்சு அப்படின்னா அந்த கார்ட்டூன் ஓடலன்றதுனால இருந்திருக்காது, அந்த கார்ட்டூன்ல லாபம் வரல அப்படின்ற விஷயமும் இருந்திருக்காது. அதுக்கு எதுக்கு நிப்பாட்டினானுங்க அப்படின்னு கேட்டா அதுக்கான காலங்கள் முடிவடையுதுன்றது அர்த்தம். அதாவது இப்ப நீ பாக்குற சோனியே சரி, சுட்டி டிவி சரி, சித்திரமோ எல்லாம் வந்து அங்கம்மா டிஸ்னி கார்ட்டூன் இருக்கு, எந்த கார்ட்டூன் சேனலும் எடுத்துக்கோங்க. அந்த சேனல்ல ஒவ்வொரு கார்ட்டூனுமே வந்து அவன் பர்மனன்ட் எடுத்துருக்க மாட்டான், ஓரளவுக்கு லீஸ் மாதிரி எடுப்பான். லைக் வந்து அந்த கார்ட்டூன் குறிப்பிட்ட நேரத்துக்கு தன்னோட அருகாமையில வச்சுப்பான். அதாவது இப்பெல்லாம் நருட்டோ பார்க்கறது தெரியுமா, நருட்டோ பார்த்துட்டு என்னடா நருட்டோ போட மாட்டான் லேட் பண்றான் அப்படின்னு சொல்லி கத்தினுங்கிறோம். ஆனா ரியாலிட்டியில் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தா சோனியே நருட்டோ ஒரு 10 வருஷம் கிட்ட லைசன்ஸா வாங்கி வச்சிருப்பான்பா. சோ கிட்டத்தட்ட அந்த 10 வருஷத்துல சோனியை நருட்டோ போறதும் அவனுக்கு இஷ்டம் தான், போடாததும் அவனுக்கு இஷ்டம் தான். அந்த நருட்டோ சென்சாரை போட்டு மொக்கையா பண்றதும் அவனுக்கு இஷ்டம் தான், சென்சாரை போடாம டப்பெல்லாம் பயங்கரம் பண்ணி வளர்க்கறதும் அவனுக்கு இஷ்டம் தான். சோ அவனுக்கு ரிலீஸுக்கு எடுத்தது 10 வருஷம் நருட்டோ அவனுடைய அவனுக்கு என்ன வேணா வச்சு பண்ணலாம் அந்த நருட்டோவை. சோ இப்படிதான் வந்து எல்லா கார்ட்டூன் சேனல்ஸுமே வந்து கார்ட்டூனை வாங்குவாங்க, அது அப்படியே வந்து டிவி டெலிகாஸ்ட் பண்ணுவாங்க. பட் இந்த விஷயம் இந்தியாவுக்கு மட்டும் கிடையாது, வேர்ல்டு வைடா மோஸ்ட் சேனல்ஸ் இப்படி தான் பண்ணுவாங்க. ஓகேவா? சோ இந்த விஷயத்துக்கு நான் ஏன் பிளேடியோ டிராகன் பூஸ்டரோ ஜாக்கி ஜானியோ கொண்டு வரேன் அப்படின்னா நம்ம பார்க்குற முக்காவாசி கார்ட்டூன்ஸ் வந்து லைசன்ஸ்ல தான் ஸ்டாப் பண்ணி வச்சிருப்பானுங்க. அதே மாதிரி தான் வந்து டோரிமோனியும் வந்து இந்தோனேஷியால ஸ்டாப் பண்ணி வச்சுட்டானுங்க. புரியுதா? அதாவது நம்ம இந்தியாவில் எப்படி வந்து சுட்டி டிவி, டிஸ்னி, அதுக்கப்புறம் அங்கம்மா சொல்லிட்டு பெரிய பெரிய சேனல்ஸ் இருக்கோ அதே மாதிரி இந்தோனேஷியாலையும் ஆர்டிசிஏ அப்படின்ற மாதிரி சேனல் இருக்காமா. எப்படி வந்து
நம்ம சின்ன வயசுல இருந்து அங்கமால சின்சான் பார்த்துட்டே இருக்கோமோ அதே மாதிரி RTCAலையும் வந்து சின்ன வயசுல இருந்து டோரிமான் போட்டுனே இருப்பாங்க கிட்டத்தட்ட 37 வருஷமா. ஸோ அப்படின்னு பார்க்கும்போது வந்து நம்ம திங்க் சொல்றது அங்கமால சின்சான் ரிலீஸ் ஆனது 2Kக்கு அப்புறம் தான், லைக் 2004. அதுக்கப்புறம் சென்சார்ஷிப்ல கொண்டு வந்து 2008ல வந்து ரிலீஸ் பண்ணானுங்க சின்சானை. ஆனா அதோட 10-15 வருஷம் முன்னாடியே வந்து RTCA அப்படின்ற சேனல்ல டோரிமான் டெலிகாஸ்ட் ஆனச்சாமா. ஸோ அப்படின்னு பார்த்தா கிட்டத்தட்ட வந்து 2-3 ஜென்ரேஷன் வந்து டோரிமானை பார்த்துருக்காங்க. ஓகேவா? ஸோ அப்படி வந்து எல்லாருமே பார்த்த ஒரு சேனல், எல்லா சேனலும் வந்து டோரிமான் பார்க்க அந்த சேனலுக்கு வருவாங்க. ஸோ அப்படிப்பட்ட சேனல் இருந்தா கடைசியா வந்து 37 வருஷம் கழிச்சு டோரிமானை நீக்க போறோம் அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே அதிர்ச்சி ஆகி வந்து வேர்ல்டு வைடா ஃபுல்லா பரவ தொடங்கிருச்சு. ஆனா வந்து ஒருத்த காதுல சொன்னா ஒருத்த காது சொல்லிட்டு மாறி 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 கடைசியா அது ஒருத்தர் வந்து நிற்கும் சொல்லுவாங்க தெரியுமா? ஸோ அது மாதிரி டோரிமான் ஸ்டாப் ஆன விஷயம் எந்த அளவுக்கு போயிடுச்சு அப்படின்னா, ஒரு சேனல்ல ஸ்டாப் ஆன விஷயம் ஸ்டாப்னு சொல்லி டோரிமானே ஸ்டாப் பண்ற மாதிரி மாத்திட்டானுங்க. ஸோ இந்த விஷயத்த சம் கிரியேட்டர்ஸ் வந்து வேணுமிட்டு தான் பண்ணுவானுங்க. ஸ்டில் லைக் கமெண்ட்ஸ்க்காக சொல்லலாமே. பட் அதை நம்பி நிறைய பேர் கிரியேட்டர்ஸ் வந்து உள்ள வந்தோடனே வந்து இது அப்படியே பெருசா வந்துருச்சு. ஓகே டோரிமான் ஸ்டாப்பே ஆயிடுச்சுன்ற மாதிரி வந்து நியூஸ் எல்லாம் பரவ ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இதுதான் பேசிக்கான விஷயம். ஸோ ஸ்டாப் ஆனது இந்தோனேஷியாவில் மட்டும்தான், நம்ம இந்தியாவில் கிடையாது, ஜப்பான்லேயும் கிடையாது. ஜப்பானில் இன்னும் ப்ரொடக்ஷன் மூவிஸ் எல்லாம் போயிட்டு தான் இருக்கா, நியூ சீரிஸ் எல்லாம் எடிட் பண்ணிட்டு தான் இருக்காங்களாமா. ஸோ ஜப்பான் பக்கம் வரதுனா டோரிமானை ஸ்டாப் பண்ண போறோம்னா சொல்லவே கிடையாது. இவங்களே நினைச்சிக்கிறது தான், இவங்களே எடிட் பண்ணி போடுறது தான். இந்தோனேஷியாவில் மட்டும்தான் வந்து டோரிமான் ஸ்டாப். ஸோ அப்படி வந்து ஸ்டாப் பண்ணே வந்து எல்லாருமே காண்டாயிட்டாங்களா, சேவ் டோரிமான்ற மாதிரி வந்து ஹேஷ்டாக் எல்லாம் பயன்படுத்தி இந்தோனேஷியாவுக்கு ஒரு சொல்றது ஒரு கலவரம்னு கிடையாது. நம்ம எல்லாரும் வந்து சோகத்தில் ஆழ்ந்து போவோம்ல, அதே மாதிரி வந்து இந்தோனேஷியா மக்களும் கொஞ்சம் சோகத்தில் ஆழ்ந்து போனாங்க. ஸோ அதனால வந்து டோரிமானை வேற ஒரு சேனல் டெலிகாஸ்ட் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டானுங்க. அதுக்கான டேட்டையும் கொடுத்துட்டானுங்க, அந்த சேனல் நேமையும் அவங்க சொல்லிட்டானுங்க. ஓகேவா? ஸோ டோரிமான் ஸ்டாப் பண்ணது உண்மைதான், அது இப்படி பரவிச்சுன்றது உண்மைதான். திருப்பி டோரிமான் வந்து அதே நேரத்தில் வேற ஒரு சேனல் டெலிகாஸ்ட் பண்ண போறான்றது உண்மைதாங்க. ஸோ அது மட்டும் இல்லாம 37 வருஷம்ன்றது சும்மா கிடையாது. கிட்டத்தட்ட வந்து டிஸ்னில நீ டோரிமான் பார்க்கறோம் அப்படின்னா அது இன்னைக்கு கிட்டத்தட்ட வந்து நான் வளர்ந்தே 19 வருஷம், நான் 19 வருஷம் டோரிமான் ரைட்டா இருந்திருக்கேன். டிஸ்னி தான் டோரிமானா டிஸ்னி தான் மாதிரி இருந்திருக்கேன். நாளைக்கு நான் அதே டோரிமானை கார்ட்டூன்ல பார்க்கும்போது எனக்கு ஃபுல் ஃபில்லே இருக்காது, அது ஓரளவுக்கு வந்து காம்பினேஷனா இருந்திருக்காது. ஓகேவா? ஸோ வந்து அது எல்லாருக்குமே ஒரு ஃபீலாக தான் இருக்கும். சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகிறதுக்கே ரொம்ப நாள் எடுத்துக்கும், ரொம்ப மாசம் கூட எடுத்துக்கிட்டுமே. ஸோ அதனால மட்டும்தான் வந்து இது மாதிரி விஷயம் நடக்குது. ஓகேவா? சரி ஓகே ப்ரோ, டோரிமான் என்றதுக்கான வேற ஏதாவது காரணம் இது இல்லையா ப்ரோ அப்படின்னு கேட்டா, டோரிமான்ல இந்தோனேஷியா பொறுத்த வரையுமே வந்து இப்போ கொஞ்சம் லோ வியூவர்ஷிப்ல போயிடுச்சாமா. அதாவது ஏறுது குறைதெல்லாம் வந்து பெரிய விஷயம் கிடையாது, இது எல்லா கடனையும் நடக்கும். அது நருட்டோக்கு நடந்திருக்கும், அப்பாற்பட்ட ஜாக்கி சானுமே நடந்திருக்கும். ஸோ டோரிமான் வியூவர்ஷிப் கொஞ்சம் குறைஞ்சதுனால வந்து அப்படியே நிப்பாட்டு புது ஷோஸை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சேனல் முடிவு எடுத்திருக்குப்பா. ஸோ இனிமேல் புதுசாக டெலிகாஸ்ட் பண்ண போறோம் அப்படின்ற விஷயத்தை அவனும் சொல்லிட்டானுங்க. பட் டோரிமான் இந்தோனேஷியாவில் ஸ்டாப் ஆகல, டோரிமான் திருப்பியும் வந்து அந்த நாட்டில் தொடங்க தான் போகுதுன்னு அஃபிஷியலா சொல்லிட்டாங்க. ஓகேவா? ஸோ பாயிண்ட் ஆஃப் த வியூல சொல்ல போனோம் அப்படின்னா இந்தோனேஷியாவில் டோரிமான் நிற்க போகுதுன்ற மாதிரி வதந்திகள் போச்சு. அதுக்கப்புறம் RTCA அப்படின்ற சேனலுக்கு அஃபிஷியலா சொல்லிட்டாங்க டோரிமானை ஸ்டாப் பண்ண போறோம் அப்படின்னு. பட் ஸ்டாப் பண்ணது தெரிஞ்சோடனே வந்து அங்க இருக்க மக்கள் எல்லாம் துக்கத்திலயோ கண்ணீர்லயோ கலங்கினதுனால வேற ஒரு சேனல் டோரிமானோட லைசன்ஸை வாங்கி இப்போ டோரிமானை அந்த சேனல் டெலிகாஸ்ட் பண்ண போறாங்க. இதுதான் உண்மை. அப்படியே ஜப்பானை பொறுத்த வரையுமே இதுக்கப்புறம் மூவி ஒன்று பண்ணியிருந்தா இருக்காங்களா, நியூ சீரிஸ் பண்றாங்களா, டோரிமான் வந்து ஏகப்பட்ட படமும் வரப்போகுதுன்ற மாதிரி தான் அவனும் சொல்றானுங்க. நம்ம இந்தியாவை பொறுத்த வரையுமே வந்து புது எபிசோட்ஸ் வந்துதான் இருக்கும், புது மூவி வந்துதான் இருக்கும், அதுவும் உண்மை. ஸோ டோரிமான் ஸ்டாப் ஆனது உண்மைதான், பட் அதுக்கப்புறம் வந்துருச்சுன்றதும் உண்மைதான். ஆனா அது எல்லாம் இந்தோனேஷியாவில் மட்டும்தான், இந்தியாவில் கிடையாது, வேர்ல்டு வைடாவும் கிடையாது. ஓகேவா? ஸோ ஃபைனலாக வந்து முழுக்க ஒரு ஃபேக் நியூஸாக தான் வந்து கருதப்படுது. ஸோ மேபி யாராச்சும் நம்பிருந்தீங்க அப்படின்னா கேட்டுக்கோங்க, அது எல்லாம் ஃபேக் நியூஸ் கைஸ். ஓகேவா? ஸோ டோரிமானுக்கு ஏற்கனவே படம் ரிவ்யூ போட்டேன். ஸோ ஸ்டில் அதுக்கு ஏதோ ஒரு சப்போர்ட் பண்ணீங்க, நான் சப்போர்ட் பண்ணல நான் சொல்ல மாட்டேன். பட் இந்த வீடியோ கொஞ்சம் லைக் எல்லாம் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னு தான் நானுமே சொல்லுவேன். ஸோ வேற நான் மக்களே சப்போர்ட் பண்ணுங்க, அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி அழுத்தி விட்டுருங்க. அப்படியே ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா நான் அதர் வீடியோஸ்லாம் போட்டிருப்போம், அந்த அதர் வீடியோஸ் பாருங்க. ஓகேவா? ஸோ எனிவே அடுத்த ஒரு வீடியோ சந்திக்கிறேன். சொல்லிட்டு நான் சொல்ல நினைக்கிறேன். அப்போ நான் கடை சத்தலாமா?